என்னடா வந்துச்சு சாமி? சொல்லக்கூடிய கொண்டு வந்து நான் படிந்தேன் சுவாமி. ஆமா, யார் நீ? நாரத மகாமுனிவர். ஏண்டா எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தா என்ன பிறக்க வைத்து விட்டு யாருமே இல்லாத அனாதையா பிறந்தனா என்று சொல்லி சுத்தி திரியும் பொழுது நாரவாயா நாரவாயா நாரவாயான்னு வந்திருக்கிறியே. இந்த திரிபுரத்தையே ஒரு உடைக்குள்ள சுத்தி வரக்கூடிய என்னுடைய பேர் தான் நாரத மகாமுனிவர் சொல்லலாம். பரிவாயம் ஓத்தவாயன்னா கூட கம்மந்து நாரவாயான்னு அவர் ரேஸ் பண்ணி விட்டியா? ஒருவேளை என்னை பெற்றெடுத்து தந்தை இருக்கு. என்ன பெற்று போட்டுட்டு எங்கடா அப்பா என்ன உங்க அப்பா நான் இல்லை. பிறந்தா என்ன செய்யணும்? வாரி அணைக்க வேண்டும். ஆமா, ஆனா அனாதையா விட்டுட்டு போனியடா கபோதி. நானா என்ன இடத்துல எல்லாரும் வாரி அணைக்கிறதுக்கு நான் பெற்றிருந்தா இல்ல. நான் வந்து ஒரு நித்திய பிரம்மச்சாரி. கூட விட்டா ஊருக்கு ஆகாதே. ஏண்டா தண்ணி நெஞ்ச பெருக்கானாட்டம். தென்னை மரத்து சாரியை பார்த்திருக்கிறோம், பனை மரத்து சாரியை பார்த்திருக்கிறோம், புளிய மரத்து சாரியை பார்த்திருக்கிறோம். நீ என்னடா என்னடா சாரி? இது தென்னை மரத்து சாரியும் இல்ல, பனை மரத்து சாரியும் இல்ல, நான் ஒரு நித்திய பிரம்மச்சாரியும் தான். தம்பி என்ன சொன்ன? பொங்க போடு தோலை உளுத்தி விடுவேன். நான் கூப்பிடுவேன், கூப்பிடக்கூடாது. நான் உனக்கு பியோ அப்படின்னா எனக்கு அப்பனா? ஐயோ நான் எப்ப அம்மால எவ்வளவு அடித்தால் என்னை விட்டு விலக மாட்டேங்கிற. ஆமா, அப்படின்னா என்ன பெத்தது யாரு? அப்படி உன்னை பெற்ற மன்மதற்கு எத்தனை அழகு? 32. 47 இல்ல 47. 7 அழகு படித்த மன்மத குஞ்ச என்ன பெத்து போட்டுட்டு ஏண்டா குஞ்ச பாடுறா? அழகு குஞ்ச மன்மத குஞ்ச அழகு பாப்படி. நாளைக்கே இந்த பக்கம் வந்துடாதீங்க. எவ்வளவு நேரம் நீ ஊற விடுவது ஜாத்திரத்தலாம்? அது பல்வேலைக்கு 1 வாரம் ஆகுது. எங்க அப்பா நாளைக்கே இந்த பக்கம் வந்துடாதீங்க. நாத்தமாகிற பொம்பளை உன்னை பார்த்தா விட்டோம் அவரே பிள்ளை போய் எடுத்துட்டு போயிட்டா இருப்பான். நார்மல் டெலிவரி ஆகும் அழகு அப்படி. ஆமா ஆமா, எங்க உங்க அம்மா பிறந்தோடனே பல்லு பிடித்தா இருந்துச்சா? எனக்கு அம்மா அப்பா யாருன்னு தெரியலன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். ஓ சரி, கேளு கேளு கேட்டு. அதனால உங்களுடைய பெற்ற தாய் யார் தெரியுமா? உங்களுடைய பெத்த தாய் தான் கருமாரி. கருமாரி தாய் கருமாரி. டீய கூட ஊத்தி போடுவான், எச்சரிக்காரு. கருமாரி எங்க இருக்கிறாங்க? எங்க அம்மா இந்த கருமாரியா இருந்தாலும் உங்களை பெத்து போட்டு இவங்க அண்ணாதையை ஏன் இப்படி விட்டுட்டாங்க? என்ன காரணம்? ஆனா அவங்களாம் தேவர்கள். தேவர்களா இருந்தாலும் நீங்க என்ன பண்ண தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? முன்ன உங்க அம்மாவோட பேருக்கு சொல்லணும். முன்ன நீங்க 3 வரத்தை வாங்கணும். வரங்களை வாங்க வேண்டும். ஆமா, என்னவென்று? அப்படி வரத்தை நீ வாங்கலைன்னா உன்னோட வந்து சூழ்ச்சியாக படிச்சிருவாங்க தேவர்கள். எப்படி எப்படி தெரியுமா? என்னென்ன வரும்? சாகாத வரும், வேகாத உடல். சாகாத வரம், வேகாத உடல், வேகாத செல்வம். இந்த 3 வரத்தை நீ வாங்கிட்டீங்கன்னா உன்னை யாரையுமே வெல்ல முடியாது. இந்த தேவரை எல்லாத்தையும் சிறப்படுத்திட்டு வந்துடலாம். அனைத்து தேவரையும். ஆமா, எங்க அம்மாவை சந்திக்க வேண்டும். ஆமா,
உன் தாயை போய் பாரு. அப்படியா? போயிட்டு வா. கருமாரி உன் தாய். ஆமா. அப்படி இருந்தாலும் இந்த 3 வரத்தை வாங்கிட்டு அப்புறம் தான் நீ எதா இருந்தாலும் பேசணும். வரத்து வாங்காத வந்துட்ட நீ அவ்வளவுதான், நீ மாண்டு போயிடுவ. ஓலக்காட்டு மண்ண போய் காலையில சிந்தர ஒண்ணு காட்டிக்கலாம். அவத்தால போயிருக்கு. ஓலக்காட்டிலே தான் நடக்கணும். சென்று வா. தேவைப்பட்டா கூப்பிடுவேன். போ, நான் நெருக்கடி தரேன். போ அப்படியே நடந்துட்டு போய் ஜாத்திரத்துல 4 மணிக்கு வேலை போடுது. விடிவிடி அடிக்காம வந்து கிழமை எங்கே எங்க அம்மா இருக்கிறாளாமே. கம்பத்தே ரோகாதி கூத்து பாக்குது பாரு. எங்க நான் கேமராவுக்கு பின்னாடி வயிற்றாண்டிக்கு பவத்தால போனாலும் போயிடும். அம்மா நல்ல பாரு கேக்கட்டி கிளப்பி ஆட்டும். நாரதன் சொன்னா நல்லவா, எங்க அம்மா கருமாரின்னு சொல்லி எங்கள் அம்மாவே அம்மா தருமா. மகனே, அம்மா நான் யாரு, என் பேர் என்ன, என் புகழ் என்ன, என் வீரம் என்ன, என் தீரம் என்ன, நான் எப்படி பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன், நான் என்னென்ன சாதிக்கணும், நீ யாருன்னு தானே கேக்குற. உனக்கு அன்னை இந்த கருமாரி அம்மன், நான் தான் அன்னை. எங்க அம்மாவா? நீதான் என்னுடைய அண்ணையா? என்ன பெத்து விட்டு எங்க அம்மா என்ன விட்டுட்டு போன. அந்த சராசரத்துல யாருக்குமே பயந்துக்க மாட்டேன் நானு. அம்மா அன்னையே, எனக்கு பசிக்குதுமா, பால் குடுமா. அந்த மாதிரி கேரக்டர் கிளம்பியோட பால் பசிக்குதான் பால் கொடுக்கறான். அண்ணா அவன் இப்ப டீ ரூபாயோட பிச்சு கொடுவோம். அப்படியே நான் கேட்க மாட்டேன். மகனே, அம்மா முதலாக முன்ன உனக்கு பேரு வைக்கிறேன். நீ வெயி, நான் பாக்குறேன். ஏன் அம்மா வைக்கிட்டு கையில கபாலம் வச்சிருக்கிறேன். என் கபாலத்தின் வழியாக பிறந்ததனால் இன்று முதல் உனக்கு கபாலசூரன் என்று பேர் தம்பி. ஒரு ஆட்டோகிராஃப் ஒரு போன் நம்பர் கொடுத்துட்டு போறீங்களா? பேசிக்கலாங்க. அம்மா இருந்தாலும் உன்னை எதனால பிறக்க வைத்தேன்?
இந்த கருமாரியம்மன் நான் அவதரித்து நான் எத்தனையோ யுகத்துல எத்தனையோ அவதாரம் எல்லாம் எடுத்திருக்கிறேன். சரி. ஆனா மும்மூர்த்தி தேவர் 3 பேர் இருக்கிறாங்க. யாராரு? அழித்தல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லி. அது மட்டுமா வாயு, வருணன், பகவான், குபேரன், சோதர்மன், சகலவளமான தேவரெல்லாம் வானுலகத்துல இருக்கிறாங்க. வானுலகத்தில் இந்த ஆதிபராசக்தி நான் அவதாரம் எடுக்கிற போதெல்லாம் வந்து எனக்கு வந்தன வழிபாடு செய்வாங்க. சரி. ஆனா இப்ப நான் கானகத்துல கருமாரி அம்மனா இப்ப நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன். சக்தி தேவி நான் அவதரித்து 100 நாட்கள் ஆகிவிட்டது. தேவர்கள் இன்னும் என்ன வந்து பார்க்கவே கிடையாது. யாரும் பார்க்கவில்லையா? என்ன அலட்சியப்படுத்துற தேவர்களை நீ அடிக்கிற அடியில தேவர்கள் எல்லாம் வந்து என் கால்ல விழுவணுங்க. அம்மா மகன் பிறப்பது எதற்கு? எதுக்கு? அம்மா தூக்க முடியாத சுமையை தூக்குவதற்கு தான் மகன் பிறப்பது. உனக்கே ஒரு ஆபத்து என்றால் அது எனக்கும் தான். எவ்வளவு வெறி இருந்தா ஒவ்வொரு அடியும் தேவர்கள் ஒரு ஜென்மத்துக்கே மறக்க கூடாது. அந்த தேவ பசங்களுக்கு எவ்வளவு தெனாவட்டு இருந்தா உன்னை சந்திக்க வர வேண்டும் அல்லவா? வரவில்லையா? அடிக்க வேண்டுமா? அடித்து வருகிறேன். அம்மா நான் அப்படி என்ன அழுவச்சு? இங்க குழந்தைங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன அப்படி வாய்கள்? எப்படி பேச? தேவர்களை அனைவரையும் ஆட்டிப்படை என்று சொல்லிவிட்ட அந்த தேவ பசங்க சூழ்ச்சிக்காரங்க. அம்மா எனக்கு நீ